என்ன பாண்டி, நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதையோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நான் போய் உன் அண்ணன்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வேக வேகமா வீட்டுக்குள்ள போக, இங்க பாண்டிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இருந்த வானதியோ, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, உடனே அங்க இருந்த சேரன் இருந்துக்கிட்டு, சொல்லுமா, என்ன விஷயம்? அது வந்து, எங்க வீட்ல பாண்டிய கல்யாணம் பண்ணி வைக்க எங்க அப்பா அம்மா எனக்கு முழு சம்மதம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கே என்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, அட, நீ சொன்னதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சேரன் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அங்க இருக்கவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க நடேசனும், இங்க பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முதல்ல இந்த வீட்டு பெரியவன் சேரன், அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் உனக்கு பொண்ணு பார்க்க வர முடியும். பேசாம முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, உடனே சேரன் இருந்துக்கிட்டு, அப்பா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா. பாவம், இந்த பொண்ணு வீட்டில் இப்பதான் பாண்டிய கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம். 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் கூட எனக்கு பொறுமையா கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, இங்க வானதியுமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வானதி போனதுக்கு அப்புறம் இங்க நீலா, சோழன் எல்லாருமே மனசு குழப்பத்தோட இங்க சேரன் கிட்ட, அண்ணே, என்னதான் இருந்தாலும் நீங்க வானதி கிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு. நீங்க மூத்தவரா இருக்கும்போது தம்பிக்கு இதுக்குள்ள கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அக்கம் பக்கம் இருக்குவாங்களாம் தப்பா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இங்க பாருப்பா, ஏற்கனவே இங்க அக்கம் பக்கம் எல்லாரும் தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே புதுசா யாரும் தப்பா பேச போறது இல்ல. இப்போ என்ன, பாண்டிக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நான் வானதி கிட்ட சொல்லிட்டேன், அவங்க வீட்டில் வந்து நான் பொண்ணு பார்க்க வரணும்னு. அதனால நாளைக்கு நாம வானதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். டே பாண்டி, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதுல? அண்ணன் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, பாண்டிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இங்க வானதி, இப்படி நான் கல்யாணம் ஆகி வந்தா கண்டிப்பா நிலா இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலே, அப்படி வானதி வந்தா நிலா நீ வீட்டை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட எந்த பதிலும் சொல்லாம அப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு பாண்டியன். மறுநாள் யாருமே வீட்டில் வேலைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வானதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த இங்க சேரன் எல்லார்கிட்டையும் சொல்ல, அதே நேரம் இங்க பாண்டி தன்னோட மெக்கானிக் ஷாப்புக்கு கிளம்பிக்கிட்டு உள்ள வராரு. வந்த பாண்டியை பார்த்து இங்க சேரன் இருந்துக்கிட்டு, பாண்டி, எங்க பாண்டி கிளம்பிட்ட? இல்லைண்ணே, இன்னைக்கு மெக்கானிக் ஷாப்பில் கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு அர்ஜென்ட்டாக ஒருத்தர் வண்டி கேட்டிருந்தாரு, அதனால அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல, இங்க பாரு பாண்டி, தேவையில்லாம நீ லேட் பண்ணாத, சீக்கிரமா வந்து சேரு. வானதியை பற்றி உனக்கு தெரியும்ல, ஏதோ இப்போதான் அவங்க வீட்டில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லியிருக்காங்க. அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் செல்ல, பாண்டியனுமே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோடவே அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இங்கே சோழன் நிலா கிட்ட, நிலா, பாண்டி முகத்தை பார்த்தீங்களா? பாண்டி முகம் சரியே இல்லை. எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கோன்னு கொஞ்சம் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துக்கிட்டு, வேற என்ன அவர் மனசுல தோண போது? சேரன் அண்ணனை வச்சுக்கிட்டு எங்க நம்ம தம்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு போல இருக்கு. சரி விடுங்க, கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும். இன்னொரு பக்கம் வானதி வீட்டில் இங்க வானதி வந்து வீட்டில் சொன்னதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்க, அதே நேரம் அந்த இடத்துல இருந்த இங்க காமாட்சியோட அண்ணனுமே, அம்மாடி வானதி, இன்னைக்கு 5:30 to 6:30 நல்ல முகூர்த்தம். அந்த நேரத்தில் சீக்கிரமாக நாம நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள அந்த நேரத்துக்கே வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமாட்சியோட அண்ணன் சொன்னதை கேட்டதும் வானதியுமே அங்கே சேரனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டைமுக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் நேரம் ஆக ஆக இங்கே காமாட்சி இருந்துக்கிட்டு, என்னடி வானதி, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆனா இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து ஆளே வரலையே. ஆமா, நீ அவங்க வீட்டில் சொன்னல? அம்மா சொன்னம்மா, எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. ஏய், முதல்ல மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்ல, இங்கே வானதியுமே பாண்டிக்கு ஃபோன் பண்ணி பார்க்க, பாண்டியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வர, என்ன இது, பாண்டி எப்போவுமே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே, இன்னைக்குன்னு பார்த்து எதுக்காக ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட ரூமை விட்டு வெளியே வர, உடனே அங்கே இருந்த வசந்த் இருந்துக்கிட்டு, அம்மா, எனக்கு தெரிஞ்சு அவன் சும்மா காதலிக்கிறேன்னு சொல்லி இவளை ஏமாத்திருப்பான் போல இருக்கு. நேரம் ஆகுது தவிர இன்னும் யாரும் வந்த பாடு இல்லை. என்ன வானதி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த பாண்டி பையன் சொல்லிட்டானா? நீ அன்னைக்கே நான் சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னொரு மகாராணி மாதிரி வாழ்ந்திருக்கலாம்.
கேவலம் அந்த வீட்டில் போய் எவனையும் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் புதக்குழியில விழுந்திருக்க பாரு, இன்னமும் வரவே இல்லை, வரவும் மாட்டானுங்க அப்படின்னு இங்க வசந்த் சொல்ல இங்க வானதி இருந்துகிட்டு, ஏய் தேவையில்லாம எதுக்கு நீ எது பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் என் பாண்டி வீட்ல இருந்து வருவாங்க, உன் வேலையை மட்டும் பாரு. அம்மா இருமா, நான் மறுபடியும் போய் சேரன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து இங்க வானதி சேரனுக்கு ஃபோன் பண்ண, தோ தோ கொஞ்ச நேரத்தில் வந்துருவோமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதோ நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் வானதி கிட்ட பேசிட்டு பாண்டியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க பாண்டியனோட ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப்னு வர்றதை பார்த்ததும் இங்க சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. டேய் சோழா, பாண்டி எதனா உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? காலையில் கடைக்கு போகிறேன்னு சொன்னான், ஆனால் இப்போ வரைக்கும் வரலையே, ஒரு எட்டு போய் அவங்க கடையில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அனுப்ப, சோழனுமே அங்கே மெக்கானிக் ஷாப் போய் பார்த்ததுல அங்கே கடை ஏற்கனவே மூடிட்டு இருக்கிறதா, இன்னைக்கு கடையே திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சோழன் நேராக வீட்டுக்கு வந்துட்டு அங்கே சேரன் கிட்ட, அண்ணே கடை இன்னைக்கு திறக்கவே இல்லையா, பாண்டியோட ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு வானதிக்கும் அந்த பாண்டி பயலுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், வேண்டாண்ணே நாம போக வேண்டாம், எதுக்காக பாண்டி இல்லாமல் நாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, இங்க பாரு சோழன், நான் வானதி கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா பொண்ணு வீட்டில் எல்லாரும் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ என்ன 1000 நடந்தாலும் வானதி கழுத்துல தானே பாண்டி தாலியை கட்ட போறான், அதுக்காக நாம என்ன அப்படியேவா விட்டுட முடியும்? இங்க பாருங்க, எல்லாரும் கிளம்புங்க, பாண்டி வரலனாலும் பரவாயில்ல, நாம போய் நிச்சயத்தை முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, உடனே கோபத்தோட கேட்டுக்கிட்டு இருந்த நடேசன் வீட்டுக்குள்ள வந்து, டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, நீ மூத்த வந்தனே, இந்த வீட்டில் நீ பெரிய வந்தனே, உனக்கு வெக்கமா இல்லை? உன்னை விட்டுட்டு அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணணும்னு நீ எதுக்காகடா துடிச்சுக்கிட்டு இருக்க? அவனுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் பாரு இன்னமும் வீட்டுக்கும் வராம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், அது கூட தெரிஞ்சுக்காம முட்டாளாடா நீ. ஏமா நீலா, நீ கூட போவாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடேசன் சொல்ல, அப்பா நீங்க பேசாம அமைதியா இருங்கப்பா, ஏதோ சின்ன ஜெருசுங்க, ஒன்றும் புரியாம அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் எனக்கு தெரியும். நிலா கிளம்புப்பா, நாம போயிட்டு வந்துடலாம், பொண்ணு வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட கோவத்தை பற்றி நமக்கு தெரியும்ல, அதனால தான் சொல்கிறேன், பாவம் வானதி, அதுவும் சின்ன பொண்ணு, மனசு ரொம்ப கஷ்டப்படும், இதனால வானதிக்கும் பாண்டிக்கும் சண்டை கூட வந்தால் வரலாம், நாம வரைக்கும் போய் நிச்சயத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்பா வாங்கப்பா, நீங்கள் தானே இந்த வீட்டு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனை கூப்பிட, இங்கே பாருடா, இந்த வேலையை நீ வேணா பண்ணு, ஆனால் நாளா வரமாட்டேன், உனக்கு தான் அறிவில்லைனா எனக்கு கூட அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்ல, நிலா சோழன் பல்லவன் வாங்க நாம போகலாம், அப்பா எல்லாம் சரியாயிடுவாரு, அப்பா பாண்டி வந்தா சொல்லுங்க நாங்க நிச்சயம் பண்ண போயிருக்கோம்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இங்க எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நேரா வானதியோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாண்டியோ அங்க ரோட்ல உக்காந்துக்கிட்டு, இப்படி வானதி பேசினா கண்டிப்பா சரிப்பட்டு வராது, நாம வானதியை கல்யாணம் பண்ணா நீலா வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும், வீட்டுக்குள்ள வந்தானா வானதியால நிறைய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பலத்த யோசனையிலே உக்காந்துக்கிட்டு இருக்காரு பாண்டி. இன்னொரு பக்கம் இங்க வானதி வீட்டுக்கு வந்த சேரன் குடும்பத்தை பார்த்ததும் இங்க வானதி வேக வேகமா வந்து, வாங்க வாங்க நிலா வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சந்தோஷத்தோட கூப்பிட, எங்க பாண்டி வரலையா, பாண்டிக்கு ஃபோன் பண்ணாலும் பாண்டியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப அதிர்ச்சியோட கேட்க, உடனே இங்கே நிலா இருந்துக்கிட்டு, அது வந்து பாண்டி ஏதோ வேலை இருக்குன்னு கொஞ்சம் முக்கியமான விஷயமா போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருமே வந்துடுவார் அப்படின்னு ஒரு வழியாக சமாளித்து இங்கே வீட்டுக்குள்ளே போக, இன்னொரு பக்கம் டேய் கொஞ்சம் சீக்கிரமா பாண்டிக்கு ஃபோன் பண்ணு சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, சோழனுமே அங்கே ஃபோன் எடுத்து பண்ண, ஆனாலும் மறுபடியும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அண்ணா என்னண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தானே வருது, இப்போ கூட ஒன்றும் இல்லை, பாண்டி கேட்காம இந்த நிச்சயத்தை பண்ண வேண்டாம், நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, டேய் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எப்படிடா இப்படியே போக முடியும், எல்லாம் பாண்டி வந்துருவான், சரியான நேரத்துக்கு வருவான், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சோழனை சமாதானப்படுத்திட்டு அங்க இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல இங்க பாண்டி மறுபடியும் வீட்டுக்கு வர, வீட்டுல யாருமே இல்லாததை பார்த்ததும் அங்க நடேசன் கிட்ட, ஆமா வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு அந்த வானதி வீட்டுக்கு போயிருக்காங்க, என்னதான் சொன்னாலும் உன் அண்ணன் எங்கே கேட்குறான், அவன்தான் தாராள பிரபு ஆச்சே, அவனுக்கு கல்யாணத்தை பண்ணுறதை விட்டுட்டு உன் கல்யாணத்தில் பண்ணுறதுக்கு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, இதை கேட்ட பாண்டியோ வேக வேகமாக பைக் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே வானதியோட வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் வானதி அங்கே பாண்டிக்கு ஃபோன் பண்ணாலும் பாண்டியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வர, அங்கே இருந்த வானதியோட மாமாவோ, அம்மாடி காமாட்சி சீக்கிரமா தட்டை எடு, இன்னும் மாப்பிள்ளை வந்த மாதிரி இல்லை, நாம நிச்சயத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா சொல்ல, சேரனுமே சரி சரி
தம்பி இப்பதான் வந்துகிட்டு இருப்பான், நாம அதுக்குள்ள நிச்சயத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிச்சயதாம்பல தட்டை எடுத்து அங்க வானதியோட அப்பா அம்மா கிட்ட கொடுக்க சரியான நேரத்துல எங்க பாண்டி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டே உள்ள வர உடனே நிலாவோ அண்ணே பாண்டி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்க இருந்த எல்லாருமே திரும்பி பார்க்க டேய் வாடா, என்னடா இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரன் கேட்க இன்னொரு பக்கம் வானதி பாண்டியை பார்த்து பாண்டி வா பாண்டி, என்ன பாண்டி எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது, எப்போ பாரு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருக்கு, ஏன் உன்னால் சார்ஜர் போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க நான் இங்கே நிச்சயம் பண்ண வரல, இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்ல உடனே இங்கே இருந்த சேரனும் டே பாண்டி என்னடா பேசுகிற, அண்ணே ஆமாண்ணே இந்த நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதை கேட்டதும் உடனே அங்கே இருந்த வசந்த் இருந்துக்கிட்டு கேட்டிங்களாம்மா கேட்டிங்களா பாருங்க, அதான் இவனுக்கு இந்த வானதியை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, சும்மா காதலிச்சுமா தூக்கி போட்டுட்டு போனமான்றதுக்காக தான் வானதியே ஏமாத்தி இருக்கான் போல இருக்கு, ராஸ்கல் இவனை பிடிச்சி என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் கோபத்தோட எழுந்துக்க உடனே அங்கே இருந்த சேரன் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை அடிதடிலாம் எதுவும் வேண்டாம், ஏதோ ஏதோ டென்ஷனில் இருக்கான், நான் பேசுகிறேன், டேய் எதுக்காகடா இப்போ வேண்டான்னு சொல்கிற, முதல்ல இந்த நிச்சயத்தை முடிப்போம் அப்படின்னு சேரன் சொல்ல உடனே பாண்டி இருந்துக்கிட்டு நான் தான் சொல்கிறேன்ல இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், அதுதான் ஏன் வேண்டான்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதியோட அம்மா ரொம்ப கோபத்தோட கேட்க ஆமாம் உங்கள் பொண்ணு வானதியை கல்யாணம் பண்ணா எங்கள் வீட்டில் இருக்க நிலா அண்ணி அந்த வீட்டை விட்டு போகணும்னு இவ சொல்கிறா, அப்படியெல்லாம் எங்கள் அண்ணியை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த சேரன் சோழன் நிலான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே சோழன் இருந்துக்கிட்டு டே பாண்டி என்னடா சொல்கிற, ஆமாம் சோழா நேற்று வானதி வீட்டுக்கு வந்திருந்தப்ப எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, வந்து பொண்ணு கேட்க சொல்லி சொன்னான், நான் வீட்டில் இடம் இல்லை, அது மட்டும் இல்லை வீட்டில் ஒரு 2 ரூம் கட்டிட்டு அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு நாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு தான் எதுக்காக நிலா அண்ணி அந்த வீட்டில் இருக்கணும், அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லுன்னு என்கிட்டயே சொல்கிறா, எப்படி சோழா என்னால் அண்ணியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு இவ கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டி சொல்ல அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே நிலாவோ அங்கே பாண்டியை பார்த்து பாண்டி எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், முதல்ல அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நிச்சயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல ஐயோ அண்ணி எல்லாமே நான் இங்கேயே பேசிட்டேன், இனிமேல் வீட்டில் போய் பேச விருப்பம் இல்லை, இங்கே பாருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எங்கள் நிலா நீ வீட்டில் இருக்க மாதிரி இருந்தால் மட்டுமே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன், அது மட்டும் இல்லை வீட்டில் இன்னும் 2 ரூம் போடணும், என் அண்ணன் சேரனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இவளை நான் கல்யாணம் பண்ணுவேன், அது வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லுங்க அண்ணே வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை வீட்டை விட்டு அனுப்ப சொன்ன வானதியை நினச்சி அங்கே சேரனுக்கோ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டிப்பாக நிலாவை வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது அப்படின்னு தன்னோட முடிவை எடுத்துக்கிட்டு அங்கே இருந்து சேரன் சோழன் பாண்டியன்னு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க.